வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களையும் இந்த சேனல் இங்கே கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஹெல்த் அசோசியேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வேக்கன்சி டெம்பரவரி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பரவரி வேக்கன்சியோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் கிடையாது, இது ஆஃப்லைன். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை நேர்லேயோ இல்லை தபால் மூலமாகவோ நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும். எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th March 2025 சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு இந்த கவர், அதாவது நீங்கள் அனுப்புகிற அந்த அப்ளிகேஷன் அப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ், இந்த கவர் வந்து போய் சேர்ந்துடணும். ஸோ இதுதான் லாஸ்ட் டேட்டு. இப்போ என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் படித்த கேண்டிடேட்டுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 23 வேக்கன்சி காலியாக இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ண டிகிரியாக இருக்கணும். அப்ரூவ் பண்ண இடத்துல டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இதில் ஒரு 23 வேக்கன்சி இருக்குது. இது வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது பிஎஸ்சி பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி படித்தவங்க, அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜில் நல்ல ஃப்ளூயன்சி இருக்கவங்க, ஏற்கனவே ஒரு 2 வருஷம் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவோ சானிட்டரி இன்ஸ்பெக்டராகவோ ஒர்க் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் அண்டு மிட்வைஃப் இதில் படித்தவங்க ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப், இது பார்த்தீங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். ஆனால் தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஎன்எம் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஸ், இது வந்து 4 வேக்கன்சி தான் காலியாக இருக்குது. இது வந்துட்டு ஏஜ் வந்து கொடுக்கல ஆக்சுவலாக. இது வந்து ஒரு +2 பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் மல்டி ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஃபீமேலாக இருக்கணும், மல்டி ஹெல்த் ஒர்க்கராக ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ட்ரைனிங் வந்து எடுத்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது கிளீனர், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 4 வேக்கன்சி தான் ஓப்பனாக இருக்குது. ஆப்டோமெட்ரிஸ்ட், இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரே ஒரு வேக்கன்சி தான் இது காலியாக இருக்குது. சீனியர் லேப் டெக்னீஷியன், இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னா ஜெனட்டிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி, சைட்டோஜெனட்டிக்ஸு, இல்லைனா டிகிரி இன் பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, இதிலெல்லாம் படித்தவங்க 1 இயர் வந்து ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட், ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டென்டல் டெக்னீஷியன், டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி படித்தவங்க 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேக்கன்சி தான். அடுத்தது கவுன்சிலர், இது வந்து மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு, அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி படித்தவங்க ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து மேட்டுப்பாளையம் அண்ட் வால்பாறை இந்த ஏரியாக்கான வேக்கன்சி. இது மேட்டுப்பாளையத்தில் 2, வால்பாறையில் 1. அடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், இது வந்து ஏதோ ஒரு டிகிரி, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 45 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. லாங்குவேஜ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் ஹியரிங், இது ஸ்பீச் டெக்னாலஜி, இதெல்லாம் படித்தவங்க பொள்ளாச்சி தான் இதோட ஓப்பனிங். 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆடியோலஜிஸ்ட், இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான். பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படித்தவங்க, இதுவும் பொள்ளாச்சி போஸ்டிங் தான். 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், இது வந்து பிகாம் டிகிரி வித் டேலி நாலேஜ் இருக்கவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது கோயம்புத்தூர் தான்.
மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இது வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ரெண்டுமே பொள்ளாச்சி ஏரியா தான், 2 போஸ்டிங்குமே. அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன், அதாவது ஹியரிங் டிப்ளமோ ட்ரைனிங் இன் யங் டெஃப் அண்டு ஹியரிங் ஹேண்டிகேப்டு ஃப்ரம் RCA ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட். இதில் வந்து இந்த தெரப்பி இந்த ட்ரைனிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 20 to 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுவும் பொள்ளாச்சி ஏரியாக்கானது. இதுவும் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் நேரில் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். இதோடைய வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. அது https://coimbatore.nic.in. இதில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணணும். அதில் வந்து அவங்க கேட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து எல்லாமே டெம்பரவரி போஸ்ட் தான். இது எப்பயுமே பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டரும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ்கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், நான் நேரில் கொடுத்துடலாம். ஆனால் 24/3க்கு முன்னாடி கொடுத்துருங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க மாதிரியான அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பியும், உங்களோட குவாலிஃபிகேஷன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு தடவை செல்ஃப் அட்டஸ்டேஷன் உங்கள் கையெழுத்து அதில் போட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸோட ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் ஒரு வேளை ரேஷன் கார்டோ இல்லை ஆதார் அட்டையோ கொடுக்கலான்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்கள் போட்டிங்க, காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன், அதாவது ஒரு ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் நீங்கள் அவங்களை டவுன்லோட் பண்ண சொன்னால் அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.